திமுக காங்கிரஸ் சண்டை என்பது எங்கே வருதுன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எதுக்காக கேட்குறாங்க? நீங்கள் வளமாக இருக்கீங்க, நீங்கள் பிடபிள்யூ கான்ட்ராக்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஹைவேஸ் கான்ட்ராக்ட் இப்போ இந்த 5 வருஷத்தில் 1,50,000 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டு பிடபிள்யூ ஹைவேஸ் மந்திரி வேலு உடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு? 1,40,000 கோடி. ஆர்டிகல் போட்டு கேளுங்க. அப்போ இது காங்கிரஸை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போகல. இதுதான் பிரச்சனையே. செல்வ பெருந்தகை அப்படி ஒன்றும் கோச்சுக்கல. ஒரே ஒரு செல்வ பெருந்தகை தான் காங்கிரஸினுடைய அடையாளமா? அங்க எத்தனை எம்பி இருக்காங்க, எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, அத்தனை பேர் செல்வ பெருந்தகையா? நீங்க அத்தனை செல்வ பெருந்தகையை மட்டும் கவனிச்சா போதுமா? பெருந்தொகையா? நீங்க அங்க இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள், ஆண் எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களுடைய வாயை கையை அடைத்தாலே 2006-11 கருணாநிதி செய்த அதே சேவையை செய்தாலே எந்த சத்தம் வராது. மாணிக்க தாகூருக்கு சத்தம் போடவே மாட்டார். மாணிக்க தாகூருக்கு நீங்க விருதுநகர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரோடு நீயே போட்டுக்கியா, பேங்க்ல போய் போட்டுக்க. ஒரு 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் ஹைவேஸ்ல வேலை கொடுத்திருந்தாருன்னா மாணிக் தாகூர் எங்க இருப்பாரு? மாணிக்கமா அடங்கி இருப்பார்.